அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த பிராங்கியல் ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய நுரையீரல் பாதிப்பு நோய் இரவு நேரங்களில் மிக அதிகமாக வருவதை நம்ம கவனிச்சிருப்போம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னீங்கன்னா இரவு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த நள்ளிரவில் இருந்து அதிகாலை வேலைகளில் மிக அதிகமாக இருக்கிறத நம்ம கவனிச்சிருப்போம். காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா அந்த பனி விழுகக்கூடிய அந்த டைமிங் பார்த்திங்கன்னா நள்ளிரவு முதல் அதிகாலை வரை தான் மிக அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ஏற்கனவே பாடி டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரும் கூட கொஞ்சம் குறையும் பொழுது நம்மளுக்கு உடலில் இருக்கக்கூடிய நிறைய அந்த வெப்பநிலை பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறது நம்மளுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவை பொதுவாகவே குறைவாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நம்மளுக்கு மூச்சு விடும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகும் போல் நமக்கு இருக்கும். கை கால்கள்லாம் பார்த்திங்கன்னா தசைகள்லாம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இது நம்ம ஸ்டிஃப்னஸ் நம்ம சொல்லுவோம். இது ஜென்ரலாக எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியது. ஆனால் இந்த பிராங்கியல் ஆஸ்துமா பிரச்சனை இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெப்பநிலை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு ஸ்டேஜில் போய் உங்களுடைய உடம்பு மார்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்படும் பொழுது அதுவும் சிலர் பார்த்திங்கன்னா ரூம் இதெல்லாம் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டு படுத்திருக்கும் பொழுது உள்ள காற்றோட்டமும் கம்மியாக இருக்கும். இது இவர்களுக்கு ஆஸ்துமா நோயின் அறிகுறிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்த ஆரம்பிக்கும். அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? உடல் வெப்பநிலை சூடாக இருக்கணும். ரூம் ஹீட்டர்ஸ் இந்த மாதிரி எதாவது நம்ம பயன்படுத்தலாம். உடலுக்கு தேவையான அந்த ஆடைகள் நிறையா இருக்குது. ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுக்கிறலாம். நம்ம காலுக்கு சாக்ஸு இல்லாட்டி ஸ்டாக்கிங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிறலாம். ஸ்வெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ராப்பரான மாஸ்க் யூஸ் பண்ணலாம். மங்கி கேப் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா யூஸ் பண்ணலாம். காதுக்கு நம்ம ஸ்கார்ஃப் இந்த மாதிரி ஏதாவது நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பலவிதமான ஆடைகள் நிறைய இருக்குது. நம்மளுடைய உடலுடைய வெப்பநிலை குறையாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பார்த்துக்கிறது மூலமாக நம்மளுடைய உடலில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். குறிப்பாக நம்மளுடைய உடல் வெப்பநிலை குறைந்து நுரையீரல் பிரச்சனை ஏற்படுவதை நம்ம தவிர்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.